வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்குது இந்த Infinix GT30. ஏற்கனவே வந்து GT30 Pro கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அதோட கொஞ்சம் கம்மி விலையில் இந்த GT30, ஸோ அதோட தம்பின்னு சொல்லலாம். பட் அதில் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைபர் மேக் டிசைனோடி வருது. பின்பக்கம் இந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் வந்து தராங்க. GT ஷோல்டர் ட்ரிகர்ஸ் வருது ஃபார் கேமிங். ஸோ இந்த கேமிங்க்கு இந்த ஷோல்டர் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபயரிங்கு இல்லாட்டி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷோல்டர் ட்ரிகரை நீங்கள் மற்ற யூஸ் கேஸஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது கேமரா ஷூட் பண்ணுறதுக்கு இதை டேப் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் கேஸஸும் இருக்குது. 1.5K AMOLED டிஸ்பிளே 144 Hz refresh rate வருது. BGMIல வந்து 90 FPSல ப்ளே பண்ணலாம்னு சொல்கிறாங்க. 64 மெகாபிக்சல் கேமரா பின்பக்கம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த GT ப்ரோவில் வந்து தந்திருக்காங்க. ஒரு கூலான டிசைன் வரை உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதோட விலை இங்கே கீழே அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் உங்களுக்கு தெரிய வேண்டிய எல்லா விஷயங்களையும் இதில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இந்த Infinix GT30 ஃபோன் இருக்குது. இது வந்து மொத்தம் 3 கலரில் கொண்டு வராங்க. எங்கிட்ட இருக்குது பல்ஸ் ப்ளூங்கிற கலர். இது வந்து சைபர் க்ரீன் மற்றும் பிளேட் ஒயிட்னு வேறு 2 கலர்லேயும் வருது. ஒரு கூலான ஒரு லுக்கில் இது கொண்டு வந்திருக்காங்க. கேமிங் இன்ஸ்பயர்டான ஒரு டிசைன். பின்பக்கம் வந்து இந்த மாதிரி லைன்ஸ்லாம் போட்டு டிசைன் போட்டு வந்து தந்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. ஒரு கூல் டிசைன் வந்து தந்திருக்காங்க. கேமர்ஸுக்கு பிடிக்கும்படியான ஒரு கேமிங் பேட்டர்ன் வந்து பின்பக்கம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் கையில் எடுக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் அண்ட் லுக் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. பாக்ஸுக்குள்ளே சாஃப்ட் பேக்கேஜ் இருக்குது. டைப் சி கேபிள், பின் மற்றும் 45 வாட்ஸ் சார்ஜர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து தராங்க. ஸோ இது பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் கேஸ் தான். பின்பக்கம் டிசைன் ஃபஸ்ட் என்ன சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ இன்ஃபினிக்ஸ் GT பிராண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த கேமரா மாடியூலும் வருது. 7.99 mm திக்னஸ் மற்றும் 187 கிராம்ஸ் வெயிட்டில் இது வந்து பண்ணியிருக்காங்க. வெயிட் பேலன்ஸ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ மேல் பக்கம் வந்து ஐஆர் பிளாஸ்டர் தராங்க. டூவல் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபைடு இது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். ஸோ இந்த ரைட் சைடில் இந்த 2 கார்னர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டர் ட்ரிகர்ஸ் வந்து தராங்க. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோவில் நான் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். மைக்ரோ SD கார்டுக்கான ஸ்லாட் கிடையாது. 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் உள்ள எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க. ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்க்கும்போது சில ப்ளோட்வேர் ஆப்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. ஒரு 19.85 GB வந்து சிஸ்டம் மற்றும் இந்த ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது அவுட் ஆஃப் த பாக்ஸ். சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளாக தான் இருக்குது. தெரியல பார்க்கலாம். OFM யூஸ் பண்ணுறாங்க. ஹெட்ஃபோனில் அது வந்து ஒர்க் ஆகும். NFC கிடையாது. கால் ரெக்கார்டிங் உண்டு. மற்றவங்களுக்கு நீங்கள் பேசும்போது அந்த ரெக்கார்டிங் நோட்டிஃபிகேஷன் போகாது. ஸோ டூவல் சிஸ்டம்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் பேசிக்கலி 2 ஃபோன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டிஷன் பண்ணி 2 ஃபோனாக ஒவ்வொன்றிலையும் வேறு வேறு செட் ஆஃப் ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சில சீக்ரெட் ஃபோல்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து இன்னொரு பார்ட்டிஷனில் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி டூவல் சிஸ்டம் தராங்க. ஆப்லும் இருக்குது. ஸோ டூவல் ஆப்ஸ். ஸோ வாட்ஸ்அப் போன்ற 2 சிம் போட்டிருக்கீங்கன்னா 2 வாட்ஸ்அப் ஒரே ஃபோனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆப் லாக்கும் தந்திருக்காங்க. பயோமெட்ரிக்ஸில் இந்த ஆப் லாக்கும் ஒர்க் ஆகுது. இப்போது இந்த மெக்கானிக்கல் லைட்டிங் பற்றி பார்ப்போம். ஸோ பின்பக்கம் உள்ள இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ், ஷூட்டிங், இன்கமிங் கால்ஸு, மியூசிக் ப்ளே பண்ணும்போது, ஃப்ளிப் டு ஃப்ளாஷ், கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது, சார்ஜிங் பண்ணும்போது, ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் மாதிரி இந்த லைட்டிங்கை எப்பவுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டி மோட்னு ஒன்று இருக்குது. மியூசிக் ப்ரோக்ராம்லாம் எல்லோரும் இப்படி ஃபோனை ஆட்டுவாங்களா, அதுக்கு இந்த லைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டி மோட்னு இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லைட் வேவ்ஸ் வந்து பின்பக்கம் தந்திருக்காங்க. பட் ஒயிட் லைட்டில் தான் வருது. இது வந்து RGB கலர் கிடையாது. ஸோ இப்போது இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். 6.78 inch டிஸ்பிளே, பெரிய டிஸ்பிளே இது. AMOLED டிஸ்பிளே 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வருது. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்டிவ் லேயர் வந்து தராங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 4500 nits வரைக்கும் போகுது. HBM வந்து 1600 nits வரைக்கும் இருக்குது. ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது வெளிச்சத்தில். 100% DCI-P3 கலர் கேமெட் தராங்க. 2304 Hz PWM டிம்மிங். ஸோ நைட்டுக்கும் பாதுகாப்பான ஒரு டிஸ்பிளே வந்து கிடைக்குது. TUV ரெயின்லேண்ட் சர்டிஃபைட் டிஸ்பிளே இது. டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்குது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா இருக்குது. ஸோ மூவிஸ் பார்க்குறதுக்கும் கேமிங்கும் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இந்த ஃபோனை பவர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 சிப்செட். இந்த ப்ரோ வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமென்சிட்டி 8350 தந்திருந்தாங்க. இது வந்து 7400 சிப்செட்டில் வருது. 2 வேரியண்ட் 8GB 128GB, 8GB 256GBன்னு 2 வேரியண்ட் கொண்டு வராங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் இருக்குது. LPDDR5X RAM. UFS 3.1 வந்து இதில் தந்திருக்கலாம். பட் 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து இதில் கிடைக்குது. ஸோ கேமுக்கு வந்து இந்த GT செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தராங்க.
ஸோ இந்த ஜிடி ட்ரிகரை வந்து இங்கே வந்து ஒவ்வொரு கேமுக்கும் நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐ கேர் ஃபார் கேமிங் இருக்குது, இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து தந்திருக்காங்க. ஸோ அதை எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கமிங் காலை வந்து மியூட் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நேவிகேஷன் ஜெஸ்டர்ஸை வந்து டிசேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன் செட்டிங்ஸ் வந்து ஸ்போர்ட் மோடில் வந்து தராங்க. அதே மாதிரி கேம் விளையாடும் போது கால் ரிஜெக்ஷன், கால் ஆன் ஹோல்டு அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கேமிங்காக வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமென்சிட்டி 7400 வந்து நல்லாவே ஹேண்டில் ஆகுது. இதோட விலை வந்து அண்டர் 20,000க்கு வந்து இந்த ஃபோனை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதில் வந்து நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ ப்ளஸ் இந்த அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ், ஷோல்டர் ட்ரிகர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேமிங்கை என்ஹான்ஸ் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு கேமிங், இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோனில் கிடைக்குது. ஸோ எஸ், திஸ் இஸ் மேட் ஃபார் கேமிங் ஃபார் திஸ் ப்ரைஸ் செக்மெண்ட். அது வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய ஃபீச்சர்ஸும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. மற்ற விஷயங்களுக்கும் வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாவே வந்து எல்லாமே ஹேண்டில் பண்ணுது. ஸோ இப்போ ஜிடி ட்ரிகர்னு சொன்னேன்ல, ஸோ அது வந்து கேமிங்க்கு மட்டும் இல்லை. ஸோ இந்த ஜிடி ட்ரிகரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ லாங் ப்ரெஸ் போத் பட்டன்ஸ் டு இமிடியேட்லி நீங்கள் வந்து கேமை லான்ச் பண்ணுறதுக்கு, ஒரு பட்டனை நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து கேமராவை லான்ச் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர், நோட் பேடு, மற்ற ஆப்ஸ் லான்ச் பண்ணதுக்கும் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கேமரா யூஸ் பண்ணும்போது இதை டேப் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கும் வந்து இதை கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ரெக்கார்டர் லான்ச் பண்ணதுக்கு அதுக்கெலாம் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷோல்டர் ட்ரிகரை. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து டூவல் கேமரா, மெயின் கேமரா வந்து 64 மெகாபிக்சல் கேமரா, f1.75 அப்பச்சர் இருக்குது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சரும் வந்து தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 8 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. 4K வீடியோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எடுக்கலாம். வீலாக் மோடு இருக்குது, போர்ட்ரேட், சூப்பர் நைட் மோடு, அப்புறம் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், டூவல் வீடியோ, ஸ்கை ஷாப், ப்ரோ மோட், பேனராமா, சூப்பர் மேக்ரோ, டாக்குமெண்ட் மோடு இதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ கேமரான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு கேமரா அப்படி சொல்ல முடியாது. இது வந்து ஒரு ஆவரேஜ் கேமரா வந்து இதில் வந்து தந்திருக்காங்க. கேமரா வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விவோவோட T4R வந்து போட்டிருந்தோம். அது பார்க்கலன்னா அதோட லிங்க்கு இங்கே இருக்குது பாருங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு முக்கியத்துவம் பெட்டராக பண்ணியிருந்தாங்க அந்த விலைக்கு. ஸோ இந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, டே ஃபோட்டோஸ் வந்து நல்லாயிருக்கு, நைட் ஃபோட்டோஸும் ஆவரேஜாக இருக்குது. பட் இருந்தாலும் பெஸ்ட் கேமரான்னு சொல்ல முடியாது. டீட்டெயிலிங் அண்ட் ஷார்ப்னஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த போர்ட்ரேட் மோடு வந்து சொல்லியிருக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ 4K ரியர் கேமரா இப்போ நடந்துட்டு இருக்கிறேன். ரியர் கேமராவில் 4Kல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட வீடியோ சாம்பிள். வெள்ளை பாவக்காய். ஸோ இது வந்து 4K ஸ்டெடி மோடு எனேபிள் பண்ணாமல் எடுக்கிறேன். ஸ்டெடி மோட்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து க்ராப் இருக்குது. இப்போது ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணிட்டு காண்பிக்கிறேன். ஸோ நீங்கள் க்ராப் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து 4K ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பேட்டரிக்கு 5500 mAh பேட்டரி தராங்க. 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. ஒரு 1.4 ஹவர்ஸில் நீங்கள் வந்து இதை ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ரிவர்ஸ் சார்ஜிங்கும் வந்து இல்லை தராங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது, ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. 2+3 இயர்ஸுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்கிறாங்க. ஸோ 2 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்கிரேட் கிடைக்குது. ஸோ நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கால் அசிஸ்டன்ட், டிரான்ஸ்லேட் அசிஸ்டன்ட், சோஷியல் அசிஸ்டன்ட், டாக்குமெண்ட் அசிஸ்டன்ட், ரைட்டிங் அசிஸ்டன்ட், ஏஐ நோட், ரெக்கார்ட் சம்மரி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்லேயும் வந்து இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து Infinix GT30 ஒரு நல்ல ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு.
ஸோ இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமிங்க்கு வந்து இது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. லுக்னாலும் சரி, அதில் அவங்க கொண்டு வந்திருக்க ஃபீச்சர்ஸ்னாலும் சரி, ப்ளஸ் இந்த ஜிடி ட்ரிகர்ஸ் அதெல்லாம் பார்த்து கேமிங்காக ஃபீச்சர்ஸ் நிறைய வந்து என்ஹான்ஸ் பண்ணி ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கிடைக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளேயும் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து இதோட ப்ளஸ் பாயிண்ட். இதோட டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் தான் வந்து தந்திருக்காங்க. ஸோ 3.1 அது தந்திருக்கலாம், அது ஒன்று. பட் என்னோட மிகப்பெரிய இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கேமரா வந்து பெட்டர் பண்ணிக்கலாம். ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் கேமரான்னு சொல்ல முடியாது. ஸோ கேமிங்காக ஒரு ஃபோன் வாங்கினா இது வாங்கலாம், கேமராக்குனா இதை தவிர்த்து வேறு ஃபோன் வாங்கலாம். ஸோ அதான் வந்து இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ். இந்த Infinix GT பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அந்த வீடியோக்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுதல் தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.